ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பர்வான ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நீங்க வீட்லேருந்து ஒர்க் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். அண்ட் நீங்க என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். இந்த ஒரு ஜாப்புக்கு நீங்க எலிஜிபிள்ங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, உங்களால அந்த டீட்டெயில்ஸ தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிர்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, மீரா பெஸ்டி கம்பெனிங்கிற ஒரு மூலியமா தான் இந்த ஒரு ஜாப் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மீடியா அண்ட் இன்டர்நெட் இன்டர்ன்ஷிப். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இந்த இடத்துல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா, யூஜி படிச்சவங்க, பிஜி படிச்சவங்க, ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ், மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜாப்க்கு எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஜாப்புக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 3000லேருந்து 9000 வரைக்கும் கிடைக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணியே உங்களுக்கு இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சேலரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இந்த ஜாப்ல உங்களுக்கான ஒர்க் என்ன அப்படிங்கிறத நான் கிளியரா சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கில சில லிஸ்ட்ட பத்தின பிளான் பண்ற மாதிரி இருக்கும். Instagram, LinkedIn மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல நீங்க கன்டென்ட் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் Canva இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ Canva அண்ட் Photoshopல யூஸ் பண்ணி கிரியேட்டிவ் போஸ்ட் வந்து டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். சோசியல் மீடியால அதிகமா பார்த்தீங்கன்னா, வைரலா இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். சோசியல் மீடியாக்கு என்கேஜிங் கேப்ஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் வந்து ரைட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பிராண்ட் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண கன்டென்ட் வந்து மார்க்கெட்டிங்கில ஐடியாஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாம் தான் உங்களோட ஒர்க்குங்கிறத இங்கே கிளியரா குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோ கன்டென்ட்டுக்கு ஸ்டோரி போர்ட் ப்ரிப்பேர் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ட்ரெண்டிங்கான டாபிக்ஸில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட்டா அதை வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட மார்க்கெட்டிங் டீம் கூட நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளாக இந்த ஒர்க்கு தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் உங்களோட வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஜாப் தான் இது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாப்க்கான ஸ்கில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ சோசியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, கேன்வா, ஃபோட்டோஷாப்பில் பேசிக் நாலேஜ் வந்து இருக்கிறவங்க, கண்டென்ட்டில் ரைட்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கிறவங்க, ஸோ கிரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணுறவங்க யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்புக்கு எலிஜிபிள்ங்கிறத இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. ஸோ டிகிரியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே போதுங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டுமே கேட்டிருப்பாங்க. உங்களோட ரெஸ்யூம் வந்து கேட்டிருப்பாங்க. அண்ட் எந்த இயரில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கூட இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னாவே போதும். இந்த ஒரு ஜாப்புக்கான டெட்லைன் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அவங்க யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ண ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பில் யாருக்குமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த அப்ளை செய்கிறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 13 பிப்ரவரி 2026. ஸோ 13ஆம் தேதி வரைக்கும் மட்டுமே டைம் இருக்குது. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண விருப்பம் உள்ளவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.